சிவக்காத மருதாணியும் 10 மடங்கு பட்டு போல் சிவக்கும் 5 நிமிடத்தில். அதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி. எவ்வளோ சிகப்பாக இருக்குது பாருங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட கையில் என்னென்னு பார்க்குறீங்களா? மருதாணி தாங்க. மருதாணி இலையை பறிக்கிறதுக்கு டைம் இல்லைன்ட்டு செடியை உடச்சிட்டு வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம பெங்களூருக்கு எடுத்துகிட்டு வரலான்ட்டு. நம்ம சிட்டியில் நமக்கு மருதாணி கிடைக்காத இல்லைங்களா, வில்லேஜுக்கு போனால் கிடைக்கும். அதனால தான் பறித்து அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வர்றது செவக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது என்ன டிப்ஸுன்ட்டு என்னோடய வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள். க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மருதாணி இலையை மாத்திரம் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்கள், க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சு மருதாணி ரொம்பவே நல்லதுங்க. அதில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. மருதாணி நம்ம கையில் வைக்கிறதுனால 7 நாட்கள் சாவே வராதுன்ட்டு ஒரு இது இருக்குங்க, பழமொழி ப்ளஸ் ஐதீகமும் இருக்குது. அதனால தான் நான் முடிஞ்ச அளவுக்கு ஊருக்கு போனால் மருதாணி இலையை பறிச்சுட்டு வந்து வச்சுக்குவேன். இங்கே கிடைக்கலனாலே மருதாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி நிறைய பேருக்கு பிடிக்கும்னு தெரியும். சில பேருக்கு செவக்காது கையில் வச்சா. அதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோக்குள்ளே சொல்ல போகிறேன். மறக்காமல் என்னோடய வீடியோவை பாருங்கள். இப்போது மிக்ஸி ஜாடியை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நான் வந்து 2 days பேக்கு ஃப்ரிட்ஜில் வச்சதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் க்ரீனாக தான் இருந்தது, மறந்துட்டேன். இப்போ அது மிக்ஸி ஜாடியில் போட்டுக்கலாம். மருதாணி இலைகளை போட்டதுக்கப்புறம் ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு அரை எலுமிச்சை பழம் புழிஞ்சு விட்டதுக்கப்புறமா பார்த்து வச்சுக்கோங்க, சிவக்காத மருதாணியும் சிவக்கும். நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணால் ரொம்பவே டார்க்காக சிவக்குங்க. நெக்ஸ்ட் ஒரு டிப்ஸு, இங்கே பாருங்கள், சுகர் தாங்க ஆட் பண்ணுறேன். சுகர் ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு மூடி போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கிரைண்ட் பண்ணி எடுக்கணுங்க. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது நம்ம டைரெக்டாக கைக்கு வச்சுக்கலாம். பாருங்கள், ஆல்ரெடி வச்சுருக்கேன். நைட்டு ஒரு 9 o'clock தான் வச்சேன். பாருங்கள், வச்சுருக்கிறது வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு மார்னிங் பாருங்கள், என்னோடய கை எவ்வளோ டார்க்காக செவந்திருக்கு. ஆல்ரெடி வைக்கும் போதே 10 minutesலேயே டார்க் ஆயிடுச்சு. காலையில் எழுந்து என் கைகளை பார்த்தால் எவ்வளோ சிகப்பாயிருக்கு பாருங்கள். இருக்கேன் பாருங்கள். கழுவுனதுக்கு அப்புறமா என்னுடைய கைகள் பாருங்கள் எவ்வளோ சிகப்பாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்களேன், பார்த்தீங்களா? நான் மருதாணி இலைகளோட கொஞ்சம் சர்க்கரை, அரை எலுமிச்சை பழம் சேர்த்து அரைச்சி கையில் வச்சுருக்கிறதுக்கு இந்த டார்க் ஆகிருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்